அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிரா இலக்கிய கழகத்தின் முதலாம் ஆண்டு விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணியளவில் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தில் கோலாகலமாக நடைபெற உள்ளது. இதன் முதல் நிகழ்வாக தமிழ் உலா காலை 8:30 மணியளவில் தமிழ்ச்சங்கத்தில் தொடங்கி வீதி உலாவாக திருச்சிராப்பள்ளியின் மூத்த எழுத்தாளர்களோடு சிரா இலக்கிய கழக நிர்வாகிகள், மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், நாட்டுப்புற கலைக்குழு என அனைவரும் தேவர்ஹால், அக்பர் ஷா பள்ளிவாசல், மாவட்ட மைய நூலகம் வழியாக மீண்டும் தமிழ்ச்சங்கத்தை வந்தடைவார்கள். அதனைத் தொடர்ந்து முதல் அமர்வாக தமிழ்தாய் வாழ்த்து, வரவேற்பு நடனம் என விழா ஆரம்பமாகிறது. எழுத்தாளர் திருமதி கேத்ரின் ஆரோக்கியசாமி துணைத் தலைவர் அவர்கள் தலைமையேற்று விழாவினை துவங்கி வைக்கிறார். முனைவர் ப. விஜயகுமார் செயற்குழு உறுப்பினர் அவர்கள் வரவேற்புரையும், முனைவர் தமிழ் மாமணி ப. ஸ்ரீராம் தலைவர் அவர்கள் நோக்க உரையும், கவிஞர் சுமித்ரா தேவி மாதவன் செயலாளர் அவர்கள் ஆண்டறிக்கையும், கவிஞர் இரா தங்கப்பிரகாசி பொருளாளர் அவர்கள் நிதியறிக்கையும் வாசிக்கின்றனர். இதில் சிறப்பு விருந்தினர்கள் ஆண்டு மலர் மற்றும் 3 கவிதை நூல்களை வெளியிட உள்ளார்கள். திருச்சிராப்பள்ளியின் மூத்த தமிழறிஞர்கள் பாராட்டப்பட உள்ளார்கள். 2ஆம் அமர்வாக தமிழவேல் பே. உதயகுமார் அமைச்சர் தமிழ்ச்சங்கம் அவர்கள் தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம், மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை என்பது உறவுகளுடன் வாழ்ந்த காலமா, ஊடகங்களுடன் வாழும் காலமா என்கிற தலைப்பில் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து நூலாசிரியர்கள் ஏற்புரையும் உள்ளது. 3ஆம் அமர்வாக கவிஞர் வீர தமிழ் மகா ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தலைமையில் பெண் உலகம் என்னும் தலைப்பில் கவியரங்கம் நடைபெற உள்ளது. 4வது அமர்வாக சிராவின் பயணங்கள் குறித்து கவிஞர்கள் மனம் திறந்து மகிழும் மகிழ்வரங்கமும் உள்ளது. அதனைத் தொடர்ந்து சிராவின் இலக்கிய விருது வழங்கும் விழாவும் உள்ளது. இறுதியாக நன்றியுரையும் கவிஞர் சதாசிவம் செயற்குழு உறுப்பினர் அவர்கள் கூற, நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவடையும். இம்மகிழ்வான விழாவினை கண்டுகளிக்க சான்றோர்களாகிய உங்கள் அனைவரையும் சிரா இலக்கிய கழக ஆண்டு விழாவிற்கு வருக வருக என கழக நிர்வாகிகள் சார்பாகவும் கவிஞர் சுமித்ரா தேவி மாதவன் செயலாளராகிய நான் மனம் நிறைந்து மகிழ்வுடன் வரவேற்கிறேன். அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் வருக, தமிழின்பம் பெருக.